இன்னைக்கு இரவே என்ன ஆயிருக்குன்னா, நம்மோட வேற்று நாட்டு அரசன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் இறந்துட்டான். மறுநாள் காலையில அவன் இறந்த செய்தி தீயா ஊர் ஃபுல்லா பரவி இருக்கு. என்ன இப்படியே இந்த அரசன் இறந்துட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயும் அமைச்சர்கள்லாம் கூடி அந்த மன்னனுக்குரிய ஈமக்கடன்கள்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்மோட அமைச்சர்கள்லாம் சொக்கலிங்க பெருமானை வணங்கி பட்டத்து யானை கையில மலர் மாலையை கொடுத்துட்டு அரசன் யார் அரசனா தெரியுதோ அவருக்கு மாலை போட்டு தன் மேல ஏற்றி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானைக்கு சொல்லியிருக்காங்க. அந்த யானையும் வந்து தன்னோட தும்பிக்கையில வந்து மாலையை வச்சுட்டு போயிட்டே இருந்திருக்கு. எல்லா பக்கமும் தேடி பார்த்து கடைசியா நம்மோட மூர்த்தி நாயனார் இருக்காருல்ல, அவருக்கு அந்த மாலையை போட்டுட்டு அவரை தன்னோட முதுகு மேல தூக்கி வச்சுட்டு நேர அரண்மனைக்கு வந்துருச்சான் நம்மோட பட்டத்து யானை. அரண்மனைக்கு வந்த நம்மோட மூர்த்தி நாயனாரை பார்த்து அமைச்சர்கள்லாம் சொன்னாங்களாம், நீங்க தான் புதிய அரசன் அப்படின்னு சொல்லவும் அவர் வந்து சொல்லியிருக்காரு, இறைவனுடைய கட்டளை இது, அதனால இதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கு அப்புறமா அவங்கெல்லாம் வந்து மணிமகுடம் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் எந்த மணிமகுடமும் வைக்க மாட்டேன், எந்த ஆடை ஆபரணங்கள்லாம் புதுசு புதுசா போட மாட்டேன், எனக்கு திருநீர் மட்டும் போதும், ருத்ராட்ச மாலை போதும், மணிமகுடம் வைக்க மாட்டேன், மணிமகுடத்துக்கு பதிலாக சடாமுடி தான் மணிமகுடம் சொல்லி அதெல்லாம் வேண்டான்னு நிராகரிச்சிருக்காரு. இதுக்கு நீங்கள்லாம் சம்மதம் சொன்னீங்கன்னா தான் நான் இந்த நாட்டுக்கு அரசனா இருப்பேன்னு சொல்லிட்டு மந்திரிகள்கிட்ட சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அமைச்சர்களுக்கெல்லாம் இவரை பத்தி நல்லா தெரியும்ல, இவர் பெரிய சிவனடியாரா இருந்திருக்காருன்னு தெரியும், ஊர் மக்களுக்கெல்லாம் தெரியும். அதனால அவங்க எல்லாருமே வந்து இவர் இப்படி சொல்லவும் சந்தோஷப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு எது விருப்பமோ அப்படி செய்யுங்கன்னு அமைச்சர்கள் சொல்லவும், அதுக்கப்புறமா இவர் வந்து இப்படியே அவர் எப்படி சிவனடியாரா இருந்தாரோ அதே மாதிரி ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் நம்மோட மூர்த்தி நாயனார்.